மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்தினுடைய இரண்டாவது நாள் சூறாவளி சுற்றுப்பயணத்தில் இன்று காலை கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி நடைபயிற்சி மேற்கொண்டு பொதுமக்களை சந்தித்து வருகிறார். கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரம் என்ன? வணக்கம் மஞ்சுளா. அதாவது மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்தினுடைய இரண்டாவது நாளாக கோவை மாவட்டம் ரேஸ்கோர்ஸ் பகுதியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்போது நடைபயிற்சி மேற்கொண்டிருக்கிறார். ரேஸ்கோர்ஸ் பகுதியிலே அவர் நடைபயிற்சி செல்லுகிற அந்த இடத்தில் ஏராளமான பொதுமக்கள் அங்கே குவிந்திருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருக்கு அந்த வழி நெடுகிலும் குவிந்திருக்கக்கூடிய நடைபயிற்சி மேற்கொள்ளக்கூடிய மக்கள் அனைவருமே இந்த பகுதியிலே அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய திட்டங்கள் எல்லாம் எங்களை கவர்ந்திருக்கிறது. 2026 நீங்கள் தான் அரியணை ஏறுவது உறுதி என்கிற அந்த வாக்குறுதியை நடைபயிற்சி மேற்கொண்டிருக்கிற ரேஸ்கோர்ஸ் பகுதி மக்கள் அளிக்கக்கூடிய அந்த நிலையை பார்க்கிறோம். ஏராளமான பொதுமக்கள் அவரோடு நின்று பல்வேறு கோரிக்கைகளை அவரிடம் பேசக்கூடிய அந்த நிலையையும், அதே போன்று அவரோடு நின்று புகைப்படம் எடுத்துக் கொள்ளுகிற அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. எளிமையாக மக்களோடு மக்களாக எப்போதுமே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையிலே தற்போது ரேஸ்கோர்ஸ் பகுதியிலே நடைபயிற்சி மேற்கொண்டிருக்கிறார். நேற்று முழுமையாக மேட்டுப்பாளையம் பகுதியிலே தொடர்ந்து வனபத்திரகாளியம்மன் கோயிலில் வழிபாடு நடத்திவிட்டு விவசாயிகளோடு ஆலோசனை மேற்கொண்ட பிறகு தொடர்ச்சியாக பல்வேறு பகுதிகளில், அதாவது மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய அந்த பேருந்து நிலையம் சந்திப்பு, காரமடை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேசியதை நாம் பார்த்தோம். தொடர்ச்சியாக இன்றைக்கு இரண்டாவது நாளாக ரேஸ்கோர்ஸ் பகுதியிலே அவர் நடைபயிற்சி மேற்கொண்டிருக்கிறார். ஏராளமான பொதுமக்களோடு மக்களாக எளிமையான முறையிலே அவர் நடந்து செல்லக்கூடிய அந்த காட்சியையும், பல்வேறு தரப்புப்பட்ட மக்கள் அந்த பகுதியிலே கூடி அவரை வரவேற்கக்கூடியதும், அவரோடு பல்வேறு கருத்துக்களை பேசக்கூடியதும், கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை முன்வைக்கக்கூடிய அந்த நிலையம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து இன்றைக்கு கோவை மாவட்டத்திலே பல்வேறு பகுதிகளிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பல்வேறு பகுதிகளில் இன்று மக்களை சந்தித்து இரண்டாவது நாளாக மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்தை அவர் மேற்கொள்ள இருப்பது குறிப்பிடத்தக்கது. மஞ்சு. நன்றி ஜெயக்குமார்.